வருங்கால அரசலுவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட அஃபிரா ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? இந்திய அரசியலமைப்புனா என்ன, அதை எப்படி உருவாக்கணும், ஆங்கில அரசோட பதில்கள் என்னென்னவா இருந்தது, வரைவுக்குழு எப்படி இருந்தது, வரைவுக்குழுவோட உறுப்பினர்கள் யார் யார், அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பை பற்றி வந்த விமர்சனங்கள் என்னென்ன, அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு 60 நாடுகள்லேருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதே மாதிரியே இந்திய அரசு சட்டம் 1935 நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் நிறைய பகுதிகளை சேர்த்தோம் அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 60% அப்படின்னு ஐவோர் ஜென்னேஸ் அப்படின்றவங்க குறிப்பிட்டாங்க. 3/2 பங்கு எடுத்தோன்னு சொன்னாங்க. அப்படி 1935 நீங்கள் என்னென்னதான்ப்பா எடுத்தீங்க அப்படின்னா ஆளுநர்னு சொன்னால் உங்களுக்கு 1935 இந்திய அரசு சட்டம் எப்பயுமே ஞாபகம் வந்துடணும். அப்போ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆளுநரோட அலுவலகம் எப்படி இருக்கணும், ஆளுநரோட உரை எப்படி இருக்கும், ஆளுநரோட பதவி என்ன அப்படின்றத பற்றி எடுத்தோம். இது இல்லாமல் நிர்வாக விவகாரம்னா என்ன, மத்திய மாநில பட்டியல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பட்டியலும் மாநில பட்டியலும் தான் 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து நம்ம எடுத்தோம். அடுத்து நெருக்கடி கால சட்டமுறைகள்லாம் என்ன, நீதித்துறை, கூட்டாட்சி விதி, பொதுப்பணி தேர்வாணையம், அதிகார பகிர்வு, இது எல்லாமே நம்ம 1935 தான் எடுத்தோம். பிரான்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு 4 வார்த்தை ஞாபகம் வந்துடணும். முகவுரையில் சொல்லப்பட்ட சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், அது இல்லாமல் குடியரசு அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்ம பிரான்ஸ்லேருந்து தான் எடுத்தோம். அடுத்து இருக்கிற ரஷ்யா அப்படின்னாலே அடிப்படை கடமை எப்பயுமே நமக்கு ஞாபகம் வந்துடணும். ரஷ்யாவிலேருந்து என்ன எடுத்தோம் அப்படின்னா அடிப்படை கடமை, நீதியின் மாண்புகள். அடுத்து முகவுரையில் நம்ம என்ன சேர்த்துருப்போம் அப்படின்னா சமூக மற்றும் பொருளாதார அரசியல் நீதி அப்படின்றத நம்ம ரஷ்யாவிலேருந்து தான் எடுத்தோம். அடுத்து இருக்கிறது ஜெர்மனினா நமக்கு நெருக்கடி காலத்தில் சில அடிப்படை உரிமைகள் என்ன பண்ணுது, நிறுத்தப்படுது இல்லையா, அந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா வெய்மர் ஜெர்மனிலேருந்து தான் எடுத்தோம். அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து என்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம முன்னாடியே என்ன சொன்னோம், இந்திய அரசியலமைப்பு அறிமுகம் பார்க்கும்போதே எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நம்ம அரசியலமைப்புன்ற கான்செப்டை எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்தோன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னா அது அமெரிக்கா. முகவுரை, அடிப்படை உரிமை என்ன, நீதித்துறை சீராய்வுனா என்ன, நீதித்துறை சுதந்திரம், நம்மளோட நீதித்துறை இங்கே சுதந்திரமாக தான் செயல்படுது, அதில் எந்த ஒரு குறுக்கீடுமே கிடையாது. தலைமை நீதிமன்ற முறையும் நம்ம அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்தோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, துணை குடியரசுத் தலைவர் முறை அப்படின்னா அது நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். அடுத்து பதவி நீக்கம் அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு அமெரிக்கா தான் ஞாபகம் வரணும். துணை குடியரசுத் தலைவராகட்டும், குடியரசுத் தலைவராகட்டும், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்கம் எந்த முறையில் பின்பற்றப்படுது அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்ததை வச்சு தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அடுத்து இருக்கிறது இங்கிலாந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கேருந்து நம்ம நிறைய கான்செப்டை எடுப்போம். நாடாளுமன்ற அரசு, இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா நாடாளுமன்ற அரசு அப்படின்ற கான்செப்டும் குடியரசுத் தலைவர் முறை, ஈரவை பாராளுமன்ற முறை. குடியரசுத் தலைவர் முறைனா அது இங்கிலாந்து, துணை குடியரசுத் தலைவர் முறைனா அது அமெரிக்கா. ஒற்றை குடியுரிமை நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து எடுப்போம். இரட்டை குடியுரிமை தான் எங்கே இருக்கும் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கும். சட்டம் இயற்றும் முறை, சட்டத்தின் ஆட்சி, நீதி பேராணைகள், பாராளுமன்ற சலுகை, சபாநாயகர் முறை, அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர் பிரதமர்னு சொன்னதும் இங்கே தான். அப்போ அமைச்சரவைன்னு சொல்லிட்டாலே அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா பாராளுமன்ற சலுகைகள் இருக்கும். தென் சபாநாயகர் முறை, சட்டமன்ற நடைமுறை, இடைக்கால தடை, இது எல்லாமே எங்கேருந்து தான் வருது அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து தான் எடுக்கிறோம். அமைச்சரவை கூட்டு பொறுப்பு அப்படின்ற கான்செப்டும் நம்ம இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்தோம். அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா அயர்லாண்டிலேருந்து நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், குடியரசுத் தலைவர் முறை, மாநில குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை. குடியரசுத் தலைவர் எங்கேருந்து எடுத்தோம், இங்கிலாந்துலேருந்து எடுத்தோம். துணை குடியரசுத் தலைவர் அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். குடியரசுத் தலைவரோட தேர்தல் இப்போ நடக்குது இல்லையா, அந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். மாநில நியமன உறுப்பினர்கள், மாநிலங்களவைக்கு எத்தனை நியமன உறுப்பினர்கள், 12 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நியமிக்கணும் அப்படின்ற கான்செப்டும் நம்ம அயர்லாந்துலேருந்து தான் எடுத்தோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன எடுத்தோம் அப்படின்னா பொதுப்பட்டியல் அப்படின்னா அது ஆஸ்திரேலியா. மத்திய பட்டியல், மாநில பட்டியல் எங்கேருந்து எடுத்தோம் 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுத்தோம். அதுக்கப்புறமா வணிக வர்த்தக சுதந்திரம்,
பாராளுமன்ற கூட்டம் இந்த கான்செப்ட் எல்லாம் எங்கேருந்து தான் நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு வந்தது அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் என்ன எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்கிறோம் இல்லையா, இந்த முறையை நம்ம தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்தோம். ராஜ்யசபை உறுப்பினர்களை அவங்களோட தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்றதும் நம்ம தென்னாப்பிரிக்காவிலேருந்து தான் எடுத்தோம். சுவிட்சர்லாண்ட்லேருந்து கூட்டாட்சியோட வரம்புக்குட்பட்ட அதிகாரம் என்ன, ஜப்பான்லேருந்து சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை, கனடாலேருந்து என்ன எடுத்தோம் அப்படின்னா கூட்டாட்சி அதிகாரத்தில் இருக்காமல் எஞ்சிய அதிகாரம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தென் மத்திய அரசு ஒரு வலுவான அரசாக இருக்கணும் அப்படின்னும், சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஸ்டேட்டுக்கு ஆளுநரை நியமனம் பண்ணுது இல்லையா, இந்த முறையும் நம்ம கனடாலேருந்து தான் எடுத்தோம். உச்சநீதிமன்ற நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரமும் நம்ம கனடாலேருந்து எடுத்தோம். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.